अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 14/1/2024 ரிவைஸ் டேட் அவ்யக்த பாப்தாதா 14/12/1997. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு व्यर्थ और नेगेटिव को अवॉइड कर अवार्ड लेने के पात्र बनो. வீணானவைகள் மற்றும் எதிர்மறையானவைகளை அவாய்ட் செய்வதின் மூலமாக அவார்ட் அடைவதற்கான தகுதியுடையவர்களாக ஆகுக. आज बाप दादा अपने परमात्मा प्यार के पात्र आत्माओं को देख रहे हैं. என்று பாப் தாதா தனது பாபா பாருங்க பிலாங்கிங்னஸ் தன்னுடைய பரமாத்மாவின் அன்பை அடைவதற்கு தகுதியான ஆத்மாக்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். परमात्मा प्यार आनंदमय झूला है. परमात्मानुடைய அன்பு ஆனந்தமயமான ஒரு ஊஞ்சல். जिस खुदाई झूले में सदा झूलते रहते हैं. அந்த சுகமான ஊஞ்சலில் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். परमात्मा प्यार अनेक जन्मों के दुखों को एक सेकंड में समाप्त कर देता है. परमात्माவோட அன்பானது அநேக ஜென்மங்களுடைய துக்கத்தை ஒரு வினாடியில் முடிவடைய செய்கிறது. எத்தனையோ ஜென்மத்துக்கான துக்கத்தை கூட ஒரு வினாடியில் முடிவடைய செய்து விடுகிறது. परमात्मा प्यार सर्वशक्ति संपन्न है. परमात्मानुடைய அன்பானது சர்வசக்தி சம்பன்னமாக இருக்கின்றது.
जो निर्मल आत्माओं को शक्तिशाली बना देता है. பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக செய்து விடுகிறது. ऐसे श्रेष्ठ परमात्मा प्यार के आप कितनी थोड़ी सी आत्माएं पात्र हो. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பரமாத்மாவுடைய அன்புக்கு நீங்கள் எவ்வளவு கொஞ்ச ஆத்மாக்கள் தகுதியானவர்களாக இருக்கின்றீர்கள். ஐசி சிரேஷ்ட பாத்திர ஆத்மாவுக்கும் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாத்திரமற்று நடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா தேக் தேக் ஹர்ஷித் होते हैं. बाप दादा பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். जैसे बाप हर्षित होते हैं वैसे बच्चे भी हर्षित होते हैं. எப்படி பாபா புன்சிரிப்பு சிரிக்கின்றாரோ அதே மாதிரி குழந்தைகள் கூட மகிழ்ச்சியில் சிரிக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் என்ன, அங்கே தான் பாபா பொடி வைக்கிறார். நம்பர் வார் வரிசை கிரமமாக. बाप दादा तो यही हर बच्चे को दिल से वरदान देते हैं. बाप दादा எல்லா குழந்தைகளுக்கும் கூட இதே பூர்வமாக இந்த வரதானத்தை கொடுக்கின்றார். सदा परमात्मा प्यार के झूले में झूलने वाले अविनाशी रतन भव. எப்பொழுதும் பரமாத்மாவுடைய அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடிய அழியாத ரத்தினங்களாக ஆகுக. इस प्यार के झूले से मन रूपी पाँव नीचे नहीं करो. இந்த அன்பு என்ற ஊஞ்சல்லேருந்து மனம் என்ற கால்களை கீழே வைக்காதீங்க. क्योंकि ஏனென்றால் सारे विश्व की आत्माओं से परमात्मा के लाले हो. ஏன்னா நீங்கள் முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களில் பரமாத்மானுடைய செல்லமானவர்கள், प्यारे हो அன்பானவர்கள். तो बाप दादा यही बच्चों को दुआएं देते हैं. அதனால தான் பாபா எல்லா குழந்தைகளுக்கும் இதே ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். என்ன ஆசீர்வாதம்? इस परमात्मा प्यार में लवलीन रहो. இந்த பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி விடுங்கள். ऐसे लवलीन आत्माओं के पास कोई भी परिस्थिति व माया कल्चर आ नहीं सकती. அப்படி யார் இந்த அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ, மூழ்கி விடுகின்றார்களோ, அந்த ஆத்மாக்கள்கிட்ட பிரச்சனைகளும் சரி மாயினுடைய அலைச்சலும் வரவே முடியாது. नीचे पाँव रखते हो तो माया भी भिन्न भिन्न खेल खेलने आती है. எப்போ நீங்கள் காலை அதாவது மனசை கீழே வைக்கிறீங்களோ இந்த ஊஞ்சல்லேருந்து, அப்போ தான் மாயை கூட விதவிதமான விளையாட்டு வருது. भिन्न रूप धारण कर आकर्षण करती है. விதவிதமான ரூபத்தை தாரணை செய்து உங்களை கவர்ந்து இருக்கின்றது. லவ்லீன் ஆத்மாओं के सर्व शक्तियों के आगे. யார் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய சர்வ சக்திகளுக்கு முன்னாடி மாயா ஆங்க் உட்டாக்கர் பி नहीं देख सकती. மாயா உங்களை பார்க்க கூட முடியாது. आपकी तीसरा नेत्र உங்களுடைய மூன்றாவது கண் ज्वालामुखी नेत्र माया को शक्तिहीन कर देता है. ज्वाला முகமான அந்த கண்ணானது மாயை சக்தி இழக்க வைத்திடுது. तो ஆக आप सब जो विशेष आत्माएं हो, நீங்கள்லாம் விசேஷமான ஆத்மாக்கள். सभी ब्राह्मणों को बाप दादा द्वारा जन्मते तीसरा नेत्र मिला. அனைத்து பிராமணர்களுக்கும் பாப் தாதாவிடமிருந்து பிறந்த உடனேயே மூன்றாவது கண் கிடைத்து விட்டது. லேக்கின் ஆனால் என்ன, बाप देखते हैं, बाबा பார்க்குறாங்களாம். என்ன பார்த்தாங்க? कभी कभी बच्चों का तीसरे नेत्र बहुत मेहनत का पुरुषार्थ करते करते तक जाता. அப்பப்போ குழந்தைங்களுடைய இந்த மூன்றாவது கண்ணானது ரொம்ப உழைச்சி புருஷார்த்தத்தில் டயர்ட் ஆகிடுது. और तकने का कारण बंद हो जाता है. களைப்படைந்தோன்னே என்ன ஆகிடுது? கண் மூடிடுது. माया को भी देखने की आँख बहुत दूरांदेशी वाली है. மாயை கூட பார்க்கக்கூடிய கண் இருக்குல்ல, அது ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்கும். दूर से देख लेती है, தூரத்துலேருந்தே பார்த்துடுது. अभी तो माया भी समझ गई है. பாவத்தில் இப்போ மாயை கூட புரிஞ்சுக்கிட்டான். अब हमारा राज्य गया कि गया. என்ன புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ராஜ்யம் போயிடுச்சு. इसलिए माया से घबराओ नहीं. அதனால் மாயை கண்டு பயப்படாதீங்க. खुशी खुशी से सर्व शक्तियों के आधार से उनको विदाई दो.
மகிழ்ச்சியாக அனைத்து சக்தியினுடைய ஆதாரத்தில் அதுக்கு விடுப்பு கொடுத்துருங்க. ஆने का சான்ஸ் नहीं दो, அது வருவதற்கான வாய்ப்பே கொடுக்காதீங்க. விதாய் दो, அதுக்கு விடுப்பு கொடுங்க. वह भी ब्राह्मण आत्माओं से श्रेष्ठ आत्मा से वार करते करते तक गई है. பாபா சொல்கிறாங்க, அது கூட பிராமண ஆத்மாக்கள், இந்த சிரேஷ்டமான ஆத்மாக்கள் கூட யுத்தம் பண்ணி பண்ணி களைப்படைந்து விட்டது. आप खुद कमजोरी के कारण माया का आह्वान करते हो. நீங்கள் உங்களுடைய பலஹீனத்தின் காரணமாகத்தான் மாயை அழைக்கின்றீர்கள். தக்கு கைய, அது டயர்ட் ஆயிடுச்சு. லேக்கின் ஆனால் आप आह्वान करते हो तो वह भी चांस ले लेती है. எப்போ நீங்கள் அதை கூப்பிடுறீங்களோ அழைக்கின்றீர்களோ அப்போ அது கூட வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. அபி சக்திஹீன் ஹோ கை ஹை. இப்போ மாயை கூட என்ன ஆயிடுச்சு, பலம் இழந்து விட்டது, சக்தி இழந்து விட்டது. आप सबका अनुभव क्या कहता है. பாபா கேட்குறாங்க, உங்கள் எல்லோருடைய அனுபவமும் என்ன சொல்லுது. அபி மாயாமே பहली जैसी शक्ति है. இப்போ மாயிட்ட முதல் மாதிரி சக்தி இருக்குதா. उसमें शक्ति है, आप शक्तिशाली हो. அதில்கிட்ட சக்தி இருக்கா, இல்லை நீங்கள் சக்திசாலிகளா. ட்ரையல் தோ கரேகி, அது ட்ரையல் கண்டிப்பாக பண்ணும். கியோங்கி பாபா அது கூட காரணம் சொல்கிறார், சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனென்றால் ஆப்பே ஆவான் கர்த்தே ஹோ தோ வ சான்ஸ் கியோ नहीं देगी. நீங்கள் தானே கூப்பிடுறீங்க, அப்போ அது ஏன் சான்ஸ் எடுத்துக்கொள்ளாது. கம்ஜோர் பந்தே கியோ ஹோ. பாபா கேட்குறார், ஏன் நீங்கள் பலகீனமாக ஆகிவிடுகின்றீர்கள். बाप का ये क्वेश्चन है, मास्टर सर्वशक्तिवान हो या नहीं. பாபா இப்போ கேள்வி கேட்குறார், நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானா இல்லையா. சபி மாஸ்டர் சர்வசக்திவான் ஹோ. நீங்கள் எல்லாருமே கூட மாஸ்டர் சர்வசக்திவான் இல்ல. கபி கபி சர்வசக்திவானோ யதா சர்வசக்திவானோ. அப்பப்போ நீங்கள் சர்வசக்திவானாக இருக்கீங்களா, இல்லை எப்போதுமே சர்வசக்திவானாக இருக்கலாம். क्या हो, என்ன நீங்கள், யார் நீங்கள். சதா சக்திசாலி हो, எப்போதும் சக்திசாலியாக இருக்கின்றீர்களா. तो माया को कह दे कि अभी जाओ. அப்போ எப்போதுமே நீங்கள் சக்திசாலினா இப்போ மாயைக்கு சொல்லிடுங்க, நீ போகலான்ட்டு. आप उसे नहीं बुलाना, அதை மறுபடியும் கூப்பிடாதீங்க. பாப் மாயா को कहते हैं अभी समाप्त करो. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இப்போ முடிவடைய செய்யின்னு மாயிட்ட. तो माया बाप को कहती है मुझे आह्वान करते हैं. அப்போ மாயா என்ன சொல்லுதான், என்னை கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்ணுறது. आप उसे नहीं बुलाना, நீங்கள் அந்த மாயை கூப்பிடாதீங்க. बाप माया को कहते हैं अभी समाप्त करो, तो माया भी कहती है तो मुझे आह्वान करते हैं. அதனால தான் அது அப்படி சொல்லுது, அதனால் அதை கூப்பிடாதீங்க. பாபா சொல்கிறாங்க, பாப் क्या करे. அப்படி மாயை பதில் சொன்னிச்சுன்னா பாபா கூட என்ன பண்ணுவார். அகர் கிசி பி பிரகார் கா கம்சோரி, எந்த ஒரு விதமான பலகீனமாக இருந்தாலும் சரி, சாहे मन में चाहे वचन में कोई संपर्क में आती है. ஒன்று மனசில் அல்லது பேச்சில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் வருதுன்னா சம்ஜோ மாயாக்கோ ஆஹ்வான் கியா. அப்போ தெரிஞ்சிங்க, நீங்கள் தான் மாயை கூப்பிடுகின்றீர்கள். उसको भी आह्वान का वाइब्रेशन बहुत जल्दी पहुंचता है. அதுக்கு கூட நீங்கள் கூப்பிடுறதனுடைய வைப்ரேஷன் ரொம்ப சீக்கிரம் போயிடுதான். जब महा उत्सव तो बहुत अच्छे मना रहे हो. இந்த மகா உற்சவத்தை ரொம்ப நல்லா கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் உற்சா சதா ரஹே, அந்த உற்சாகம் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். இசிலே உற்சவம் மனா ரே ஹோ, அதனால தான் உற்சவத்தை கொண்டாடுகின்றீர்கள். இஸ் வருஷம் பௌத் உற்சவம் மனா ரஹே ஹோனா, இந்த வருஷம் நீங்கள் நிறையா உற்சவம் கொண்டாடுறீங்க இல்லையா. ஏன்னா இந்த குரூப்பில் ஈஸ்வரிய சேவைக்காக ஆதிரத்தின சகோதரர்கள், சம்பன்ன சமாரோ மற்றும் டீச்சர்ஸ் சகோதரிகள் சில்வர் ஜூப்ளிக்கு காரியக்கிரம் வைத்திருக்கின்றார்கள். हर ग्रुप में उत्सव मना रहे हैं तो आप समझते हैं ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் உற்சவம் கொண்டாடுறீங்க.
அப்போ பாபா என்ன நினைக்கிறேன்டார், வருஷ உற்சவம் மனான அர்த்தாத், இந்த வருஷம் நீங்கள் உற்சவத்தை கொண்டாட வேண்டும், கொண்டாடுகின்றீர்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மாயாக்கோ விதாயி தேனா, மாயைக்கு விடுப்பு கொடுத்து விடுதல். ஐசனே கோல்டன் சுன்னி பேன்கர் பயிர்ஜா, வெறுமனே கோல்டனில் ஷால் போட்டுட்டு உக்காந்துக்கிறது இல்லை. கோல்டன் சுன்னி பண்ணாமன்னா கோல்டன் ஏஜ்ரு பண்ண. கோல்டன் ஷால் நீங்கள் போடுறீங்கனால என்ன அர்த்தம்? கோல்டன் ஏஜராக ஆக வேண்டும். திருஷ்யத்தை போத் அச்சா லக்தா है. இந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாபா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். லேக்கின் ஆனால் சதா கோல்டன் ஸ்திதிக்கு சுன்னிவா துப்பட்டா படாரு. அந்த கோல்டன் ஸ்திதி என்ற போர்வை அல்லது துப்பட்டா எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். ஐசனி துப்பட்டா உத்தரா புறாவா அறுத்தை வயசேரு. எப்போ நாம் அந்த கோல்டன் ஷாலை எடுத்துடுறோமோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தோமோ அப்படியே ஆயிடுறோம். உற்சாக திலானேக்கு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனு எதுக்கு? உற்சாகம் கொடுப்பதற்காக. तो ஆக जिन्होंने उत्सव मनाया है वो मनाने के लिए आए हैं वो हाथ उठाओ. யார் இந்த உற்சவத்தை கொண்டாடி இருக்கின்றீர்களோ இல்லை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்களோ நீங்கள்லாம் கையை உயர்த்துங்கள். பாப் தாதா खुश है, பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். கூப் மனாவும், நல்லா கொண்டாடுங்க. லேக்கின் ஆனால் மனானா அர்த்தாத், கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? பாபா என்ன சொல்கிறாங்க? பன்னா அவர் பனானா, நீங்களும் ஆக வேண்டும், பிறரையும் ஆக்க வேண்டும். நேற்று போன தடவை கூட வானிலை பாபா விசேஷமாக சொன்னாங்க இல்லையா? கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? திடத்தாவை, அதாவது தாரணை செய்வது, கடைபிடிப்பது. உற்சவம் மனானே சமய अपने आप को अंडरलाइन करो. நீங்கள் எப்போ உற்சவம் கொண்டாடுகின்றீர்களோ அப்போ உங்களுக்கு நீங்களே அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன பண்ணும்? சதா யாத் और सेवा के उत्सव में रहने वाली आत्मा हूँ. எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் உற்சாகமாக இருக்கக்கூடிய நான் ஆத்மா. பாப் தாதாவுக்கு भी दृश्य अच्छा लगता है. பாப் தாதாவுக்கு கூட இந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்குது. तो ये वर्ष बाप दादा माया को विजयी देने का वर्ष मनाने चाहते हैं. இந்த ஆண்டு பாப் தாதா மாயாவுக்கு விடுப்பு கொடுத்திருந்த ஆண்டாக கொண்டாட விரும்புகின்றார். तो ऐसे उत्सव मनाएंगे ना, அப்படிப்பட்ட உற்சவத்தை கொண்டாடுவீங்க தானே. கல் ஜோ மனாएंगे ऐसे ही मनाएंगे ना, நாளைக்கு எப்படி கொண்டாடுவீங்களோ அதை அப்படியே கொண்டாடுவீங்க இல்லையா? சில்வர் ஜூப்ளி மனாएंगेना, சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவீங்க இல்லையா? கோல்டன் ஜூப்ளி हो சில்வர் ஜூப்ளி हो, लेकिन है तो उत्सव है ना. அது கோல்டன் ஜூப்ளியாக இருக்கட்டும் இல்லை சில்வர் ஜூப்ளியாக இருக்கட்டும், அது உற்சவம் தானே. ऐसे नहीं सोचना कि हम तो सिल्वर जुबली वाले हैं, पहले गोल्डन वाले बने तो हम बने. இப்படி நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் இப்போ சில்வர் ஜூப்ளி தான், ஏற்கனவே கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினவங்க முதல்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் ஆகிறோம். ஐசே நெய் சோச்சினா, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீர்கள். और जिन्होंने नहीं भी बनाया है वह भी ऐसे नहीं समझला उत्सव मनाने वाले उन्हों के लिए बाप दादा कह रहे. இப்போ கொண்டாடாதவங்க நீங்கள் இப்படி நினைக்காதீங்க, உற்சவம் கொண்டாடுறவங்களுக்காக தான் பாப் தாதா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு. சபி கெளியே கர, எல்லாருக்காகவும் பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன கூறுகின்றார்? இந்த ஆண்டை மாயைக்கு விடுப்பு கொடுத்து விடுகின்ற, விடை கொடுத்து விடுகின்ற ஆண்டாக கொண்டாடுங்கள். பிராமண ஜீவன் கா உற்சவ தோ மனாயன, நீங்கள் பிராமண வாழ்க்கையினுடைய உற்சவத்தை கொண்டாடிட்டீங்கல்ல. பிராமன் तो सभी बन गए, या ब्राह्मण भी बन रहे हैं. எல்லாம் பிராமணர்லாம் ஆயிட்டீங்க தானே, இல்லை பிராமணர்லாம் ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்களா? बन गए, ஆகி விட்டீர்கள். तो ब्राह्मण जन्म का उत्सव मनाने वाले आत्मा अर्थात பிராமண ஜென்மத்தினுடைய உற்சவத்தை கொண்டாடக்கூடிய ஆத்மாக்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? सदा उत्साह में रहना और औरों को भी उत्साह में लाना. எப்பொழுதும் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும், பிறருக்கும் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும்.
यही ब्राह्मणों का ஆக்குபேஷன். இதுதான் பிராமணர்களுடைய தொழிலேங்கிறார். பிராமன் तो मुख से कथा करते. உலகத்தில் பிராமணர்கள் வாய் மூலமாக கதை சொல்கிறாங்க. பிராமன் मुख से भी बोलते तो उत्साह दिलाने के लिए बोलते हो. நீங்கள் கூட பேசுகிறீங்கன்னா உற்சாகம் கொடுப்பதற்காக பேசுகின்றீர்கள். கைசி பி ஆத்மா ஹோ, எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சாहे आपको விரோதி ஆத்மா हो, உங்களுக்கு விரோதியான ஆத்மாவாக இருந்தாலும் சரி. क्योंकि ஏனென்றால் கிசாப் கித்தாப் तो यहाँ ही चुकतो है. கணக்கு வழக்க இங்கேயே முடிக்கணும் தானே. ஆக ஒரு விரோதி ஆகிறாங்கன்னா எதுக்காக? உங்கள் கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காக. लेकिन ஆனால் कैसे भी आत्माओं ब्राह्मणों का काम है उत्साह भरी कहानी सुनाना. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பிராமணனுடைய வேலையே என்ன? உற்சாகமான கதைகளை சொல்லுவது. உற்சாகி பாத்தே சுனானா, உற்சாகத்துக்கான விஷயங்களை சொல்கிறது. வ ரோத்தாஹோ ஆப் உன்னை உற்சாகமே நச்சாதும். அவங்க அழுது கொண்டு இருந்தாலும் நீங்கள் அவங்கள உற்சாகத்தில் டான்ஸ் ஆட வைங்க. ஜப் கோய் தில் மே உற்சாக होता है ना तो क्या होता है. எப்போ ஒருத்தவங்க இதயத்தில் உற்சாகம் வந்ததுன்னா என்ன ஆகுது? पाँव नाचने लगते हैं, கால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுது. जैसे ये फंक्शन करते हो ना, எப்படி இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, तो लास्ट में क्या करते हो, கடைசியில் என்ன பண்ணுறீங்க? सब डांस करते हैं ना, எல்லாமே டான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா. ये तो पाँव की डांस है, இது கால்களால் நீங்கள் ஆடுற டான்ஸு. ब्राह्मण आत्मा सिवाय उत्साह दिलाने और उत्साह में रहने के बिना रह नहीं सकती. பிராமண ஆத்மா என்றாலே உற்சாகம் கொடுக்காமல் உற்சாகம் இருக்காமல் இருக்க முடியாது. உற்சாக மிட்டானி வாலி பாத்தே ஒத்திய, உங்களுடைய உற்சாகத்தை நீக்குவது அல்லது குறைவது எதனால்? விஷயங்களால். அவர் ஹோகி, அந்த விஷயங்கள் வரத்தான் செய்யும். लेकिन ஆனால் बाप दादा इस वर्ष में यही सब बच्चों से शुभ आशा रखते हैं. இந்த ஆண்டு எல்லா குழந்தைகளின் மீதும் பாபா இந்த சுப ஆசையை வைக்கின்றார். பீத்தி சோ பீத்தி, முடிந்தது முடிந்தது. आज तक भी कैसी भी आत्मा संबंध में रही है. இன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வந்திருந்தாலும், அவங்க எப்படி இருந்தாலும், சாகே நெகட்டிவ் भी हो सामने करने वाली भी हो, அவங்க எதிர்மறையானவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, பிராமன் ஜீவன் को हिलाने वाले भी हो, பிராமண வாழ்க்கையே அசைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. लेकिन ஆனால் इस वर्ष में, இந்த வருஷம் என்ன செய்யணும்? நீங்கள் நெகட்டிவ் ஆர் வேஸ்ட் திருஷ்டிகோண் சமாப்த கரோ, எதிர்மறைகள் மற்றும் வீணான உங்களுடைய திருஷ்டிகோண் ஆட்டிடியூடை முடிவடைய செய்யுங்கள். ஸ்நேக தோ, அன்பு கொடுங்கள். சக்தி தோ, சக்தியை கொடுங்கள். अगर स्नेह नहीं दे सकते, शक्ति नहीं दे सकते हो, तो देखते हैं, सुनते, संपर्क में आते, वेस्ट और नेगेटिव बातों को दिल में धारण करने में अवॉइड करो. பாபா சொல்கிறாங்க, என்ன பியூட்டிஃபுல்லாக பாபா நமக்கு புருஷார்த்தத்துக்கான வழியை, டெக்னிக்கை சொல்லி கொடுக்க பாருங்கள். சரி, உங்களால் அன்பு கொடுக்க முடியல, சக்தி கொடுக்க முடியல, கேட்குறீங்க, பார்க்குறீங்க, தொடர்பில் வர்றீங்க. அப்போ இந்த வேஸ்ட்டு மற்றும் நெகட்டிவ் விஷயங்களை உங்களுடைய இதயத்தில் தாரணை செய்வதை அவாய்டு பண்ணுங்க. நீங்கள் கொடுக்க முடியல, பரவாயில்ல. ஆனால் எப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, அவங்க தொடர்பில் வர்றீங்க அப்படின்னா, ஒன்று ரெண்டு விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒன்று வேஸ்ட்டு, இன்னொன்று நெகட்டிவ் விஷயங்கள். மன் और புத்தி மே தாரணை नहीं करो, மனசுலேயும் சரி புத்தியிலையும் அதை தாரணை பண்ணாதீங்க. அவாய்டு கரோ, அவாய்டு பண்ணுங்க. பரிவர்த்தன் கரோ, அவாய்ட் பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்? மாற்றத்தை கொண்டு வாங்க. நெகட்டிவ்கோ வா வேஸ்ட்கோ பரிவர்த்தன் கர்க்கே தில் மே சமா, அந்த நெகட்டிவையும் சரி வேஸ்ட்டையும் சரி
மாற்றி உங்கள் இதயத்தில் அதை கலந்துடுங்க. मन और बुद्धि में धारण नहीं हो, अवॉइड பண்ணுங்க நீங்கள். ऐसे दोनों बातों को जो अवॉइड करेंगे उसको बाप दादा द्वारा ब्राह्मण परिवार द्वारा बच्चे अच्छे से अच्छे बड़े से बड़े अवार्ड मिलेगा. बाप दादा மூலமாகவும் சரி, பிராமண பரிவாரத்தின் மூலமாகவும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பெரிய பெரிய अवार्ड உங்களுக்கு கிடைக்கும். और आत्मा को तो अवार्ड देने वाली आत्माएं होती है. பிறருக்கு अवार्ड கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள். अवार्ड मिलता है ना, अवार्ड கிடைக்கிறது அல்லவா. तो ये परमात्मा अवार्ड है. இதுதான் பரமாத்மாவுடைய அவார்டு. அவாய்டு கரோ, ஆக அவாய்ட் பண்ணுங்க எதை, நெகட்டிவ் மற்றும் வீணான விஷயங்களை. அவார்டுலோ அவார்டு பெறுங்கள், ஹிம்மத்தை. அடுத்து பாபா கேட்க தைரியம் இருக்கிறதா? अच्छा நல்லது. पांडवों ने जिन्होंने फंक्शन मनाया उन्हों में हिम्मत है. பாண்டவர்கள் யார் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடினீங்களோ அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்குன்னா எதுக்காக பாபா கேட்குறார்? அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அவார்டு இல்லைன்னு, அவார்டு பெறுவதற்கு. சபீனே हाथ उठाया, आज की डेट अंडरलाइन करना. எல்லாருமே இன்றைக்கி கையை தூக்குனீங்கன்னா இன்றைக்கி டேட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. आज कौन सी डेट है? இன்றைக்கி என்ன டேட்டு பாபா கேட்குறார். ஏன்னா அப்போ தான் பக்கா ஆகணும்னு. 14 दिसंबर சொல்கிறாங்க. हर मास की 14 तारीख अपने को चेक करना. அதையும் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் மாதமும் 14ஆம் தேதி இதை சோதனை பண்ணுங்க. अच्छा நல்லது. सिल्वर जुबली वाले जो समझते हैं अवार्ड लेंगे वो हाथ उठाओ. सिल्वर जुबली கொண்டாட வந்திருக்கிறவங்க அவார்டு வாங்குவீங்கல்ல, நீங்களாம் கையை தூக்குங்க. ஐசே தேக்கா தேக்கி நீ உட்டாओ. சும்மா மற்றவங்க தூக்குறாங்கங்க பார்த்துட்டு நீங்கள் தூக்காதீங்க. ஷரம் கே காரணம் नहीं उठाओ. வெக்கப்பட்டுட்டு கையை உயர்த்தாதீங்க. பாப் தாதா சான்ஸ் தேते हैं. பாப் தாதா நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். அகர் कोई में हिम्मत नहीं है तो नहीं उठाओ. பாபா பாருங்கள் வாய்ப்பு கொடுக்குறாராம். ஏன்னா தைரியம் இல்லைன்னா கையை தூக்காதீங்க. कोई अर्जा नहीं, பரவாயில்ல. பாப் தாதா அவர் சக்காஷ் தேங்க. பாப் தாதா என்ன பண்ணுவாங்க, இன்னும் சக்தியை கொடுப்பார். அதனால தான் பாருங்கள் பாபா அடிக்கடி இந்த கோய் அர்ஜானே பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவேன். நாம் கூட லைஃப்பில் எப்பெல்லாம் பரவாயில்லைன்னு எடுத்துக்கிட்டோன்னா விஷயத்தை பெருசுப்படுத்த மாட்டோம். அதனால் பாதிக்கப்பட மாட்டோம். அதுக்காக கவலையும் பட மாட்டோம். அதனால தான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும். பரவாயில்ல, நத்திங், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நேச்சுரலாக நமக்கு வரணும். அப்போ தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் கை தூக்கலைன்னா அதுக்காக பாபா என்னடா தைரியமற்றவங்களாக இருக்காங்கன்னு நினைக்க மாட்டார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சக்காஸ் கொடுப்பார். ஐசி கோய் பாத் नहीं है, அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது. ஐசி கோய் है जो समझते हैं और थोड़ी हिम्मत चाहिए. அப்படி யாராவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை கொஞ்சம் தைரியம் வேணுமா? कोई सिल्वर जुबली वाले टीचर्स ऐसे हैं. அப்போ சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா? चलो यहाँ हाथ नहीं उठाओ, शर्म आता हो तो लिख कर देना. பாபா சொல்கிறாங்க, கையை நீங்கள் தூக்காட்டாலும் பரவாயில்ல, வெக்கமாக இருந்ததுன்னா எழுதி கொடுத்துருங்க. ஜப் ஃபங்க்ஷன் பண்ணாவோ தப் தேனா, ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது கொடுங்க. சமஸ்தேவோ அம்கே எக்ஸ்ட்ரா ஹிம்மத் சாயி, எனக்கு எக்ஸ்ட்ரா உதவி வேணும்னு யார் நினைக்கிறீங்களோ உஸ்கே விசேஷ் டியூஷன் रखेंगे. அவங்களுக்காக விசேஷமாக டியூஷன் வைக்கலாம். जो पढ़ाई में कमज़ोर होता है ना त्या करते हैं. பாபா உதாரணம் சொல்கிறேன். யாராவது படிப்பில் பலகீனமாக இருந்தாங்களா என்ன செய்கிறாங்க? டியூஷன் ரக்தே என்ன, டியூஷன் வைக்கிறாங்க இல்லையா? அச்சா நல்லது. மதுவன் வாலே ஹாத் உட்டா, மதுவன் நிவாசிகள் கையை உயர்த்துங்கள். கடையோ ஜாவ், எழுந்து நில்லுங்கள். மதுவன் வாலே சான்ஸ் அச்சா லேத்தே ஹே. மதுபன் நிவாசிகள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். अच्छा நல்லது. மதுபன் வாலே அவார்டு இல்லைங்க. பாபா விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் கேட்குறார், மதுபன் வாலே அவார்டு அடைவீர்களா? சபீனே விட்டாயா, எல்லாம் கையை உயர்த்தினீர்களா? டியூஷன் நைச்சாயே, உங்களுக்கெல்லாம் டியூஷன் வேண்டாமா? பஹாதூர், நீங்கள்லாம் ரொம்ப பலசாலிகள். அச்சா நல்லது. பாப் தாதா ஹிசாப் லேங்கே, அப்படியே விட்டுல, பாபா கணக்கு பார்ப்பார். முபாரக்கோ மதுபன் வாலோங்கோ, வாழ்த்துக்கள்
मधुबन निवासिகளுக்கு. तो आग इस वर्ष विदाई और बधाई का है. இந்த வருஷமே எதுக்காக? ஒன்று விதாயி, மாயைக்கு விடுப்பு கொடுக்கறது, இன்னொன்று பதாய், வாழ்த்துக்களை கொடுக்கறது. இஸ் வருஷமே விஷயம் ஜோ பச்சோனே சங்கல்ப கியா है. இந்த ஆண்டு இந்த குழந்தைகள் விசேஷமாக சங்கல்பம் செய்தார்களோ ப்ராக்டிக்கலாக करने वालों को, அதை ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியவர்களுக்கு பாப் தாதாக்கு எக்ஸ்ட்ரா மதத் பி மிலி. பாபா கேரண்டி கொடுக்குறார், அவருக்கு எக்ஸ்ட்ரா உதவி கூட கிடைக்கும். யாருக்கு? யார் விசேஷமாக சங்கல்பம் எடுத்து அதை ப்ராக்டிக்கலாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு பாப் தாதாவுடைய எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும். சிர்ஃப் திடர் என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? திடமாக இருக்கணும், அவ்வளோதான். பீச் பீச் மே ட்ராமா பேப்பர் லேகா, அதையும் பாபா சொல்லிட்டார். இடையிடையே ட்ராமா சும்மா இருக்காது, எக்ஸாம் வைக்கும். லேக்கின் ஆனால் சங்கல்பமே திடறேன்னா, சங்கல்பத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. சங்கல் ரூபி பாவம் ஹிலே நெய், சங்கல்பம் என்ற காலு முதல்ல அசையக்கூடாது. அச்சல் ரே, ஆடாமல் அசையாமல் இருக்கணும். तो ஆக பாப் தாதா துவரா எக்ஸ்ட்ரா மதத் கி அனுபூதி யோகி, பாபாவிடமிருந்து எக்ஸ்ட்ரா உதவியினுடைய அனுபவத்தை பெறுவீர்கள். ஆக பாபாட்டேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா உதவியை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் திடத்தாக இருந்தால் போதும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். எந்த ஒரு முயற்சியை ஆரம்பித்தாலோ தடைகளோ பிரச்சனைகளோ தோல்வியே வந்தாலும் கூட அதை தொடர் முயற்சியாக செய்யும்பொழுது தான் பாபாவினுடைய வெறும் உதவி இல்லை, எக்ஸ்ட்ரா உதவியை அனுபவம் செய்ய முடியும். சிறு லேனைக்கு சக்தி செய்ய, பாபாட்டேருந்து அடைவதற்கு கூட சக்தி வேணும். ஏக் பல் ஏக் பரோசா, ஒரே பலம், ஒரே ஒருவர் மேலே நம்பிக்கை. குச்சி பி ஹோ ஜாயே, இந்த வேர்டு பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராக இருந்தாலும் சரின்னு சொல்கிற மாதிரி என்ன ஆனாலும் சரி, பன்னாகி ஹே, ஆகியே தீர வேண்டும். ஏ சங்கல்ப ரூபா மஸ்பூத் ரக்கன, இந்த சங்கல்பங்கள் என்ற கால்களை ஸ்ட்ராங்காக வச்சிருங்க. தோ பாத்தே ஆயங்கி பி, அதையும் பாபா சொல்கிற, விஷயங்கள் வரத்தான் செய்யும். லேக்கின் ஆனால் ஐசே அனுபவம் கரேங்கி, அப்போ எப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் செய்வீங்க? ஜெய்சி பிளான் மே பாதில் நீச்சே ரह जाते और பாதில் ऊपर रहते. எப்படி நீங்கள் பிளானில் போகும்போது, ஏரோப்ளைனில் போகும்போது மேகங்கள்லாம் கீழே இருக்கும், நீங்களாம் அதுக்கு மேலே இருப்பீங்க. பாதலுக்கு மனோரஞ்சன் கா திருஷ்ய பன் ஜாத்தா, மேகங்கள் கூட உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு காட்சியாக ஆகிவிடுகிறது. ஐசே அதே மாதிரி கித்தனை பி காலை பாதலே ஜெய்சே பாத்தே ஹோ, கருப்பான மேகங்கள் போன்ற விஷயங்கள் ஆனாலும் சரி, जिसमें कुछ समाया समस्या का हल या समाधान उसमें दिखाई भी न दो, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சமாதானமோ அல்லது ரிசல்ட்டோ உங்களுக்கு தெரிய வராவிட்டாலும் கூட, அதாவது பிரச்சனைன்னு வந்தாக்கா அந்த நேரத்தில் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா நமக்கு என்ன தோணுது? இதுக்கு எந்த தீர்வுமே கிடையாது அப்படின்னு தோணுது, அப்படி உங்களுக்கு தெரியுது. लेकिन ஆனால் या दृढ़ निश्चय हो कि यह बादल आए तो जाने के लिए, அப்போ உங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கணும்? இந்த மேகம் வந்ததே எதுக்கு? போவதற்காக. பிரச்சனை வருதுன்னா அது எதுக்காக? போகிறதுக்காக. விஷயங்கள் வருது ரொம்ப விக்ரால் ரூபத்தில், கருப்பான மேகம் அப்படின்னா எதுக்காக? அது போகிறதுக்காக வருதுன்னு நினைங்க. ஏன் பாதல் பிகர்னே வாலே, இந்த மேகங்கள் என்ன ஆகிடும்? சிதறிவிடும். रहने वाले नहीं है, எப்போதுமே இருந்து விடாது. ஐசே உடுத்தி கலாக்கி சித் ஹோ ஜாவோ, அப்படிப்பட்ட பறக்கும் கலையினுடைய ஸ்திதியில் ஸ்திரமாகி விடுங்கள். கித்தனை பி ககரே காலே பாதல் பிக்கர் ஜாயங்க, எவ்வளோதான் கரு மேகங்களாக இருந்தாலும் அதெல்லாம் சிதறிவிடும். ஆப் திடத்தாக்கே பல்சே சஃபல் உயி படை, திடத்தன்மையின் மூலமாக, அந்த பலத்தின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைகின்றீர்கள். கப்ராவோ நஹி,
பயப்படாதீர்கள். ये कैसे होगा? பயம் எப்படி வருதான், எப்படி அது வெளிப்படுத்துகிறோமா, இது எப்படி ஆகும்? அச்சா ஹோகா, நல்லா ஆயிடுமா? क्योंकि ஏனென்றால் बाप दादा जानते हैं, बाप दादा को தெரியும், जितना समय समीप आ रहा है उतना नई नई बातें संस्कार किताब के काले बादल आएंगे. எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் ரொம்ப நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு, எவ்வளவுக்கு அவ்வளவுன்னு கணக்கு சொல்கிறாரு பாருங்கள். என்ன அது? புது புது விஷயங்கள்லாம் வரும், புது புது சன்ஸ்காரங்கள்லாம் வரும், புது புது கணக்கு வழக்குகள் கருமேகமாக வரும். யாயே சப் சுக்து ஒன்றா என எல்லாமே இங்கே தான் முடிவடைய செய்யணும். கை வச்சே கத்தே சில குழந்தைங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தின் பிரதிதின் அவரி ஐசி பாத்தையும் படுத்திக்கும், நாளுக்கு நாள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. जिन बच्चों को धर्मराजपुरी में क्रॉस नहीं करना है, எந்த குழந்தைகள் தர்மராஜபுரியில் கிராஸ் பண்ண வேண்டாமோ, உன்னோக்க சங்கம் கி சந்திம் சமயமே, அவங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் கடைசி நேரத்தில் சுபாவ் சன்ஸ்கார் கே சப் ஹிசாப் கிதாப் யஹா ஹி சுக்தோனே, சுபாவம் சன்ஸ்காரத்தினுடைய அனைத்து கணக்கு வழக்குகளும் இங்கேயே முடிவடைய வேண்டும். தர்மராஜபுரிமே நை ஜானா, நீங்கள் தர்மராஜபுரிக்கு போகக்கூடாது. ஆப்கே சாமனே யமதூத் நை ஆயேங்கே, உங்களுக்கு முன்னாடி யமதூதர் வரமாட்டார். ஏ பாத்தே ஹி யமதூத் ஹே, பாவத்தில் இந்த விஷயங்கள் தான் என்ன, யமதூதர்களாம். ஜோ யஹா ஹி கதம் ஹோனி, இந்த விஷயங்கள் இங்கே முடிவடையணும். இசிலியே ஆகவே பீமாரி பார் நிக்கல்க கதம் ஹோனிக்கு நிஷானி, வியாதி ரொம்ப வெளியில் வருதுன்னா என்ன அர்த்தம், அது முடிவடைய போகிறது. ஐசே நெய் சோச்சோ, அதனால் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏத்தோ திக்காய் நெய் தேத்தா தோ சமய சமீப, நேரம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுன்னு தெரியலையே. அவரே சங்கல்பம் படுறேன், ஏன்னா இன்னும் எனக்கு வீணான சங்கல்பங்கள் நிறையா வருது. லேக்கின் ய சுக்து ஒனைக்கிலே பார் நிக்கல் ரே, இது முடிவடைவதற்காக வெளியே வருகின்றன. உன்னுக்கு காம ஆனால் और आपका काम है, அதுக்கு வேலையே என்ன, வர்றது தான். இப்போ உங்கள் வேலை என்ன, பறக்கும் கலையின் மூலமாக சக்திகள் மூலமாக பரிவர்த்தன் கருணா, மாற்றி அமைப்பது. கப்ராவோ நஹி, பயப்படாதீர்கள். கை பச்சோं की विशेषता है कि बाहर से घबराना दिखाई नहीं देता. சில குழந்தைகிட்ட இந்த ஒரு விசேஷ தன்மை இருக்கா, வெளியில் பார்க்கும்போது பயமே தெரியாதான், லேக்கின் அந்தர் மண் கபராத்தா, ஆனால் உள்ள மனசு ரொம்ப பயப்படுதான். பாரசே கைங்க நெய் நெய் குச் நெய், வெளியில் என்ன சொல்லுவாங்களாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏ தோ होता ही है, लेकिन अंदर उसका सेक होगा. இந்த மாதிரி தான் ஆகுது, உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடுது, அந்த சூடு பட்டுடுது, வெப்பம் பட்டுடுது. तो ஆக बाप दादा पहले से ही सुना देते हैं, बाप दादा நமக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்களாம். என்ன, घबराने वाली बातें आएंगी, உங்களை பயமுறுத்துகின்ற விஷயங்கள் வரும். लेकिन आप घबराना नहीं, நீங்கள் பயப்படக்கூடாது. अपने शस्त्र छोड़ नहीं दो, உங்களுடைய சஸ்திரங்களை விட்டுடாதீங்க. जो घबराता है ना, तो जो भी हाथ में चीज़ होती है ना वह गिर जाती है. பாபா சொல்கிறாங்க, யாராவது பயப்படுறாங்கன்னா பயந்த உடனே முதல்ல என்ன செய்வாங்க, கையில் இருக்கிற பொருளை தவற விட்டுடுவாங்க. तो जब ये मन में भी घबराते हैं ना, எப்போ இந்த மனதில் கூட நீங்கள் பயந்தீங்கன்னா, ஸோ சஸ்திரவா சக்தியாக ஜோ என்ன ஓ கிர் ஜாத்தி, சஸ்திரங்கள் பாபா என்ன கொடுத்துருக்கின்றார்களோ, என்ன நம்மகிட்ட இருக்கோ சக்திகள், அதெல்லாம் கீழே விழுந்துடுது. மர்ஜோ ஜாத்திய மறைஞ்சிடுது. இசிலே கபராவனி, அதனால தான் பாபா சொல்கிறா பயப்படாதீங்க. பहले से ही पता है, ஏன்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு பயம். திருக்காலதர்ஷி பனோ, திருக்காலதர்ஷியாக ஆகுங்கள். நிர்பய பனோ, பயமற்றவர்களாக ஆகுங்கள். ब्राह्मण आपस में संबंध में निर्भय नहीं बनना, माया से निर्भय बनो.
பிராமணர்கள் தங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் பயமற்றவர்களாக ஆகாதீங்க, மாயிட்ட பயமற்றவர்களாக ஆகுங்க. மாயாசே நிர்பய பனோ, மாயிட்ட தான் நீங்கள் பயமற்றவர்களாக ஆக வேண்டும். சம்பந்தமித்து ஸ்னேஹ் அவர் நிர்மான், சம்பந்தங்களில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்று அன்பு இருக்குது, பணிவு இருக்குது. கோய் கைசா பி ஹோ, யார் எப்படி இருந்தாலும் சரி, ஆப் தில் சே ஸ்னேஹ் தோ, நீங்கள் இதயபூர்வமாக அன்பை கொடுங்க. சுப பாவனா தோ, சுப பாவனையை கொடுங்க. ரகம் கரு, கருணை காட்டுங்க. நிர்மான் பன் உஸ்கோ ஆகே படாவோ, பணி உள்ளவர்களாக ஆகி அவங்கள முன்னால் வச்சு அவங்கள முன்னேற்றுங்கள். ஜிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை, அவங்களுக்கு தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, காரண் ரூபி நெகட்டிவ் கோ சமாதான் ரூபி பாசிட்டிவ் பனாவோ. காரணம் என்ற நெகட்டிவை தீர்வு என்ற பாசிட்டிவாக மாற்றுங்கள். ய காரன் ய காரன் ய காரன், காரணம் और समस्या को பாசிட்டிவ் சமாதான் बनाओ. இதான் காரணம் இதான் காரணம் இதான் காரணங்கிற அந்த பிரச்சனையை என்ன பண்ணுங்க, பாசிட்டிவ் சமாதானமாக ஆக்குங்கள். बाप दादा को एक बात पर कभी कभी हंसी आती है. बाप दादाக்கு ஒரு விஷயத்தில் அப்பப்போ சிரிப்பு வருதான். पता है कौन सी बात, அது எந்த விஷயம் தெரியுமா? जानते हो, தெரியுமா? एक तरफ तो चैलेंज करते हैं, ஒரு பக்கம் சவால் விடுறாங்களாம். பாபா ஹம் பிரகிருதி ஜீத் பனேங்கே, நாங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆவோம். பிரகிருதி को भी परिवर्तन करेंगे, இயற்கையை கூட நாங்கள் மாற்றி அமைச்சிருவோம். कहते हो ना, இப்படி சொல்கிறீங்க தானே. பிரகிருதி को बदलेंगे ना, இயற்கையை நீங்கள் மாற்றி விடுவீர்கள் தானே. ஐसे சேலஞ்சு கர்னே வாலே, அப்படி சவால் விடுகின்ற குழந்தைகள் பிரகிருத்திய பரிவர்த்தன் கர் சக்தி, அவங்களால தான் இயற்கையை மாற்றி அமைக்க முடியும். लेकिन ஆனால் जब संबंध संपर्क में कोई बातें होती है, எப்போ தொடர்பு அல்லது சம்பந்தத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, उसको समाधान नहीं कर सकते, அதுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்க முடியாதா? பரிவர்த்தனை कर सकते, உங்களால் மாற்றி அமைக்க முடியாதா? ஹன்சிக்கு பார்த்தேன்னா இது சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? பிரகிருதி ஜடு है, उसके लिए तो चैलेंज है. இயற்கை என்பது ஜடம், அதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. लेकिन ब्राह्मण आत्माओं को परिवर्तन करना वह नहीं होता है. ब्राह्मण ஆத்மாவை மாற்றுவது அது ஆக மாட்டேங்குது. फिर क्या सोचते हैं, அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? वह हो नहीं सकता, ये होना ही नहीं है. என்ன நினைக்கிறாங்களா? இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது. हो ही नहीं सकता, முடியவே முடியாது. बदल ही नहीं सकता, மாற்றவே முடியாது, மாறவே முடியாது. तो प्रकृति कैसे बदलेंगे, அப்போ இயற்கையை எப்படி மாற்றுவீர்கள்? खुद बदल कर औरों को बदलो, தான் மாறி பிறரை மாற்றுங்கள். चलो वह रॉन्ग है, பாவ பாருங்க எவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜில் போகிறார். அவங்க தப்பாகவே இருக்கட்டும், அதுவும் எவ்வளோ தப்பா, 100% ராங்க, 100% அவங்க தப்பு. லேக்கின் ஆப்கா வாய்தா கியா है, ஆனால் உங்களுடைய உறுதிமொழி என்ன? பாப்ஸே கியா வாய்தா கியா, பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க நீங்கள்? ஸ்வ பரிவர்த்தன் சே விஸ்வ கா பரிவர்த்தன் கரேங்கே, சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை செய்வோம். ஏ வாய்தா யா பூல் கயோ, அவள் கேட்குறான், இந்த உறுதிமொழி கொடுத்தீங்களா இல்லை மறந்துட்டீங்களா? हाँ तो सब करते हो, ஆமான்னு எல்லாமே சொல்கிறீங்க. கைசே பி பாத்தே ஹோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி, बातों को बदलने के लिए मदद भले लो, लेकिन यह बदलना ही मुश्किल है, यह सर्टिफिकेट नहीं दो. விஷயங்களை மாற்றுவதற்கு ஹெல்ப்பை பெறுங்க, ஆனால் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்காதீங்க. किसने आपको अथॉरिटी दी है सर्टिफिकेट देने की?
இது மாறுவதே கஷ்டம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு யார் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா, अथॉरिटी கொடுத்தா सर्टिफिकेट கொடுக்கறதுக்கு? या सोचना ही या तो होना ही नहीं है, या तो ठीक होगा ही नहीं. இந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இது ஆகவே ஆகாது, இப்படி சரியாகவே ஆகாது. किसने आपको जज बनाया? யார் உங்களை ஜட்ஜ் ஆக்குனாங்க? ऐसे ही जज को कुर्सी पर बैठ जाते हो, நீங்களாவே அந்த ஜட்ஜுங்கிற சேரில் உட்காந்துறீங்களா என்ன? या तो वकील बनते, बहुत कायदे कानून बताते. ஜட்ஜ் ஆகிடுறீங்க ஒன்று, இல்லைன்னா வக்கீல் ஆகிடுறீங்க. வக்கீல் ஆகிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே டிபேட் பண்ணுறீங்க. ஐசா நஹி ஐசே, இப்படி இல்லை இப்படின்னு, ஐசா நஹி ஐசா, இப்படி இல்லை அப்படின்னு. ந வக்கீல் பண்ணோ ந ஜட்ஜ் பண்ணோ. நீங்கள் வக்கீலும் ஆகாதீங்க, ஜட்ஜும் ஆகாதீங்க. ये अथॉरिटी बाप ने दी नहीं है. இந்த அத்தாரிட்டியை பாபா உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. जो निमित्त है उनका सहयोग लो. யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுடைய சகயோகத்தை பெறுங்க. நிமித்த ஆத்மாவை பாப் தாதாக்கு ராய்ஸே கர்த்தி. ஏன்னா அந்த நிமித்த ஆத்மாக்கள் பாப் தாதாவுடைய டைரக்ஷன் படி தான் செய்கிறாங்க. அப்படி மன்மத்தை நெய் சலாத்தி, அவங்க தன்னுடைய மன்மத்தை செய்கிறதே இல்லை. तो ஆக इस वर्ष में ये सब बातें समाप्त करो. அர்த்தாத் இந்த வருஷம் இந்த விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் முடிவடைய செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசே பரிவர்த்தன் கரோ, மனதினால் சேஞ்சு கொண்டு வாங்க. அவாய்டு கரோ, அவாய்ட் பண்ணுங்க. ஊப்பர் பਹੁंच ஜிம்மேவாரி கதம். அவங்கள மேலே ஒன்று கொண்டாந்துட்டிங்களா, உங்கள் பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. ஆப்ஸே பரிவர்த்தன் நெய் ஒத்தாத்தோ நிமித்த ஆத்மாவத்தோ பਹੁंचाன்னு. உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியலையா, நிமித்தமானவங்ககிட்ட கவனத்தில் கொண்டு போங்க. இதுதான் உங்களுடைய கடமை. குது லா ஆத்மே நெய் உட்டாவோ, நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க. தபே அவார்ட்கே பாத்திர பனீங்கே, அப்படி தான் அவார்டு அடைவதற்கு தகுதியுடையவர்களாக ஆவீர்கள். तो ஆக சதா உற்சாக में रहो और उत्साह बढ़ाओ. எப்போதுமே நீங்கள் உற்சாகமாக இருங்க, பிறருடைய உற்சாகத்தை அதிகரிங்க. यही स्मृति में बाप दादा इमर्ज कर रहे हैं. இதைத்தான் நினைவில் बाप दादा इमर्ज செய்து கொண்டிருக்கின்றார். जब स्वयं उत्साह में रहेंगे तो सभी को हाथ में हाथ अर्थात मन के स्नेह का हाथ में हाथ ले चले. எப்போ நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்களோ அப்போ தான் எல்லாத்தையும் கையோடு கை கோர்த்து, அதாவது மனதில் அன்பு என்ற கையோடு கை கோர்த்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஸ்தூல் ஹாத்து நெய், ஸ்தூலமான கைகளை பாபா சொல்லலை, மன்சே சினேக்கு சகயோக ஹாத், மனதில் அன்பு என்ற கோஆப்ரேஷனுடைய கைகள். इसको ही हाथों में हाथ मिलाना कहा जाता है. மனசில் அன்பில் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இணைந்திருப்பது. இதைத்தான் பாபா என்ன சொல்கிறாரு, கையோட கை சேர்த்து போகிறது. சினே கியானை கர் சக்தா, அன்பு என்ன செய்ய முடியாது. அவர் பரமாத்மா சினேக, அது எந்த அன்பு? பரமாத்மாவுடைய அன்பு. பரமாத்மாவுடைய அன்பு ஒரு கியானை கர் சக்தா, அது என்ன செய்ய முடியாது? असंभव ब्राह्मण डिक्शनरी में है ही नहीं. முடியாது, இம்பாசிபிள் என்பது பிராமணர்களுடைய டிக்ஷனரியிலே கிடையாது. उत्साह वाला कभी भी किसी भी बात में निराशकल नहीं होता है. யார் உற்சாகமாக இருக்காங்களோ அவங்க ஒருபொழுதும் மனம் விட்டு நிராசை உடையவர்களாக இருக்க முடியாது. अच्छा, நல்லது. चारों ओर के परमात्मा प्यार के सुखमय आनंदमय झूले में झूलने वाले लकी और लवली आत्माओं को, நாலா பக்கங்களில் உள்ள பரமாத்மாவுடைய சுகமயமான ஆனந்தமயமான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய लकी மற்றும் लवली आत्माக்களுக்கு सदा दृढ़ संकल्प द्वारा समाधान स्वरूप श्रेष्ठ आत्माओं को, திட சங்கல்பத்தின் மூலமாக சமாதான சொரூபத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா
परमात्मा अवार्ड लेने के पात्र ஹீரோ பாட்டுதாரி ஆத்மாவுக்கும் எப்போதுமே பரமாத்மாவிடந்து அவார்டு அடையக்கூடிய தகுதியுடைய ஹீரோ பாட்டுதாரி ஆத்மாக்களுக்கு சதா பாப் தாதாக்கு பாலக்கா ரிட்டர்ன் தேனே வாலே பாப் தாதானுடைய பாலனினுடைய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பாப்க தில் தக்த் நஷீன் பாபானுடைய இதே சிம்மாசனத்தின் வீட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா का पदम गुना अरब करब से भी ज़्यादा याद प्यारा और नमस्ते பாப் தாதாவுடைய எல்லையற்ற அளவு அதுவும் அரபு கரப் அதை விட அதிகமாக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே பரமாத்மாவோட அன்பு எவ்வளோ எல்லையற்றதாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம்லாம் சொல்லலை கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை அவ்வளோ அன்பு நினைவில் கொடுக்குறார் அவ்வளோ அன்பு பாபாவுக்கு இன்றைக்கி பாபா வரதானம் கொடுக்குறாங்க प्योरिटी की रॉयल्टी द्वारा श्रेष्ठ जीवन की झलक दिखाने वाले विशेषता संपन्न भव விசேஷத்தா நிறைந்தவர்களாக ஆகுக அது எப்போ ஆக முடியும் சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய பொலிவை காட்டுவதன் மூலமாக சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய பொலிவை யாரால் காட்ட முடியும் பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி இருக்கிறவங்க தான் அதனால தான் பாபா சொல்கிறாங்க பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி மூலமாக சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய பொலிவை காட்டக்கூடிய விசேஷத்தா சம்பன்னமாக ஆகுக ब्राह्मण जीवन की विशेषता है प्योरिटी की रॉयल्टी ब्राह्मण வாழ்க்கையினுடைய விசேஷமே என்ன प्योरिटीनुடைய रॉयल्टी जैसे रॉयल फैमिली वालों को चेहरे और चलन से मालूम पड़ता है ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்க ஃபேஸ் அவங்களுடைய நடத்தையிலே தெரிஞ்சிடுது அவரையா கோய் ராயல் குல்கே இவங்க ராயல் குலத்தை சேர்ந்தவங்கன்னு அதே மாதிரி பிராமண ஜீவனுக்கு பிற பியூரிட்டிக்கு ஜலக்ஸே होती है பிராமண வாழ்க்கையினுடைய கண்டுபிடிப்பு எதில் இருக்குது பியூரிட்டியினுடைய பொலிவில் இருக்குது பியூரிட்டிக்கு ஜலக் சலன சரிசை தப் திக்காய் தீகி அந்த பியூரிட்டியினுடைய பொலிவு நடத்தையிலையும் முகத்திலையும் எப்போ தெரிய வருது தெரியுமா ஜப் சங்கல்பமே अपवित्रता का नाम निशान हो சங்கல்பத்தில் கூட தூய்மையற்றனுடைய அடையாளமே இல்லாமல் இருக்கணும் पवित्रता सिर्फ ब्रह्मचर्य व्रत नहीं है பிரம்மச்சரிய விரதம் மட்டுமே தூய்மை கிடையாது கிசி பி விகார் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது அதாவது அசுத்தக்கா பிரபாவ் ந ஹோ அசுத்தத்தினுடைய பிரபாவமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது தப் கஹேங்கே அப்போ தான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும் விசேஷத்தா சம்பன்ன பிராமன் ஆத்மா விசேஷ தன்மைகள் நிறைந்த பிராமண ஆத்மா என்று சொல்ல முடியும் இன்றைக்கி பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க जो स्व का दर्शन करते हैं वही सदा प्रसन्नचित सर्व प्राप्ति के अधिकारी रहते हैं யார் சுய தர்சனம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो இந்த மாதத்துக்கு ஸ்பெஷலாக இப்படி போன ஆண்டு அவ்வியக்த இஷாரா பாபா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவ்வியக்தி சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்யுங்கள் जैसे साकार रूप में एक ड्रेस चेंज कर दूसरी ड्रेस धारण करते हो எப்படி சாக்காரத்தில் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி இன்னொரு ட்ரெஸ்ஸை தாரணை பண்ணுறீங்க ஐசே அதே மாதிரி சாக்கார் ஸ்வரூப் கி ஸ்மிருதி கோ சோடு சாக்கார ஸ்வரூபத்தினுடைய நினைவை மறந்து இல்லை விட்டுட்டு ஆக்காரி ஃபரிஸ்தா ஸ்வரூப் பஞ்சாவ் ஆக்காரி ஃபரிஸ்தா ஸ்வரூபமாக ஆகிவிடுங்கள் ஃபரிஸ்தே பெண் கி ட்ரெஸ் செகண்ட் மே தாரண் கர்லோ ஃபரிஸ்தா என்கிற ட்ரெஸ்ஸை ஒரு வினாடியில் தாரணை பண்ணுங்க ஏன் அபியாஸ் பௌத் சமயசே சாயி இந்த பயிற்சி என்பது ரொம்ப காலத்துக்கு வேணும் தப் அந்த சமயமே பாஸ் ஹோ சக்கேங்கே அப்போ தான் நீங்கள் கடைசி நேரத்தில் பாஸ் ஆக முடியும் நல்லது இன்னைக்கு அவ்வியக்த பாப்தாதா
தலைப்பில் என்ன சொன்னாங்க? வேஸ்ட்டு மற்றும் நெகட்டிவ் ரெண்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். பரமாத்மாவனுடைய அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடி அவிநாசி ரத்தனங்களாக ஆகுங்க. இதுதான் பாபா நமக்கு இதயபூர்வமாக இன்னைக்கு கொடுக்குற வரதானம். பாபாவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த பரமாத்மா அன்புல நீங்கள் மூழ்கி விடுங்கள், லவ் லீனாக ஆகிவிடுங்கள். மாயை வருவதற்கு வாய்ப்பே நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் தான் அதை கூப்பிடுறீங்க. பாபா சொல்கிறாராம் மாயிட்ட, நீ இதை நிறுத்து, இதோட முடிச்சிக்க அப்படின்னு. மாயை என்ன சொல்லுதான், நான் என்ன பண்ணுறது, அவங்க தான் என்னை கூப்பிடுறாங்க, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுதான். பாபா கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் பலகீனம் ஆகிறீங்களோ அந்த பலகீனம்தான் என்ன பண்ணுது, மாயை அழைக்கின்றது. அதனால் நீங்கள் பலகீனங்களை முடிவடைய செய்து விடுங்கள். பிராமணர்களுடைய ஆக்குபேஷனே என்ன தெரியுமா? தானும் உற்சாகமாக இருந்து பிறரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்படி உலகத்தில் பிராமணர்கள் கதையை தான் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறதே எதுக்கு? பிறருடைய உற்சாகத்தை அதிகரிப்பதற்கு. அதனால் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுடைய விரோதியாக இருந்தாலும் சரி. ஏன் விரோதியாகிறாங்க? ஏன்னா கணக்கு வழக்குகளை இங்கேயே முடிக்கணும். ஆக எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பிராமணனுடைய வேலையே என்ன? உற்சாகம் நிறைந்த கதைகளை சொல்கிறது, உற்சாகத்திற்கான விஷயங்களை சொல்கிறது. அவங்க அழுதுட்டு வந்தாலும் உங்கள் உற்சாகத்தில் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும். இதுதான் நீங்கள் செய்யணும். பாபா சொல்கிறாங்க, பிராமண ஆத்மா என்றாலே உற்சாகத்தை அளிக்காமலும் உற்சாகம் இல்லாமலும் இருக்கவே முடியாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் நெகட்டிவ் மற்றும் வேஸ்ட்டு ஆட்டிடியூடை முடிவடைய செய்ய வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாங்க, அன்பை கொடுங்க, சக்தியை கொடுங்க. சரி, அன்பையும் உங்களால் கொடுக்க முடியல, சக்தியும் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் நெகட்டிவும் வேஸ்ட்டை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, தொடர்பில் வர்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை உங்கள் இதயத்தில் தாரணை செய்யாதீர்கள். மனம் மற்றும் புத்தியில் தாரணை செய்யாதீர்கள். இதைத்தான் அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பாப் தாதாவிடமிருந்தும் பிராமண பரிவாரிடமிருந்தும் ரொம்ப நல்லதிலும் நல்ல பெரியதிலும் பெரிய அவார்டு என்பது கிடைக்கும். ஏன்னா நீங்களே யார்? அவார்டு கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள். அவார்டை பாபாவிடமிருந்தும் பிராமண பரிவாரமிருந்தும் அடைய முடியும். விஷயங்கள் கடைசி வரைக்கும் வரத்தான் செய்யும். இடையில அது உங்களுக்கு பேப்பர் கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் திடமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சங்கல்பத்தில் ஒருபொழுதும் அசைந்து விடக்கூடாது. எப்போ நீங்கள் திடமாக இருப்பீங்களோ அப்போ தான் பாப் தாதாவுடைய எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். எப்படி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது மேகங்கள் கீழே போயிடுது, மேலே போயிடுறீங்களோ, அதே மாதிரி விஷயங்கள் கரு மேகங்களாக வந்தாலும் கூட கண்டிப்பாக அது கலைந்து விடும். அதனால் இந்த சங்கல்பத்தை நீங்கள் எப்போதுமே வைக்க வேண்டும். எது வருதோ அது போகிறதுக்காக தான் வருது. அது பிரச்சனைகள் ஆனாலும் சரி, விஷயங்கள் ஆனாலும் சரி, அது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா வர்றது எதுக்காக? போகிறதுக்காக. பிரச்சனைகளும் ஏன் சம்ஸ்காரத்தினுடைய மோதலும் வருது அப்படின்னா, நீங்கள் தர்மராஜபுரிக்கு போகாமல் இங்கேயே கணக்கு வழக்குகளை முடிவடைய செய்வதற்காக. உங்களுக்கு முன்னாடி யமதூதன் ஒருபொழுதும் வரவே முடியாது. அதனால் விஷயங்களுக்கு வேலையே என்ன? வருவது. உங்களுடைய வேலை என்ன? பறக்கும் கடையின் மூலமாக, சக்தியின் மூலமாக மாற்றுவது. ஆக பயப்படாதீர்கள். பயப்படுறவங்க பயப்படும்போது எப்படி தன்னுடைய கையில் உள்ள பொருளை கீழே போட்டுடுறாங்களோ, அதே மாதிரி பயப்படும் போது தான் நீங்கள் சக்திகளை விட்டு விடுகின்றீர்கள்.
அதனால் நீங்கள் ஒருபொழுதும் பயமற்றவர்களாக இருங்க. பிராமண ஆத்மாக்களுடைய சம்பந்தத்தில் பாபா பயமற்றவர்கள் என்று சொல்லலை. மாயிட்டு மட்டும்தான் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளோ பியூட்டியாக பாபா சொல்கிறாரு. காரணம் என்ற நெகட்டிவை தீர்வுகள் என்ற பாசிட்டிவாக மாற்றி அமையுங்கள். இது காரணம், இது காரணம், இது காரணம்னு பிரச்சனைகளுக்கு பாசிட்டிவான தீர்வாக மாற்றுங்கள். நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க? நான் மாறுவதின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வருவேன், தத்துவங்களை மாற்றி விடுவேன் என்று சொல்கிறீர்கள. ஆத்மாக்களை ஏன் உங்களால் மாற்ற முடியாது? இது முடியாது, இது ஆகவே ஆகாது அப்படின்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்துருக்கா? ஒன்று ஜட்ஜ் ஆகிட்டு இவங்க மாற மாட்டாங்க, இது மாறாது, இது நல்லதாக ஆகாது அப்படின்னு ஜட்ஜ் ஆகுறீங்க. இல்லைன்னா வக்கீல் ஆகிடுறீங்க. வக்கீல் ஆகிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. பாபா உங்களை வக்கீலாகவும் ஆகக்கூடாது, ஜட்ஜாகவும் ஆகக்கூடாது என்று கூறுகின்றார். உங்களால் முடியலையா? நீங்கள் மேலே நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. அவங்க எப்பொழுதுமே நிமித்தமாக இருக்கிறவங்க அவங்களுடைய மன்மத்துப்படி செய்ய மாட்டாங்க, பாபாவினுடைய டைரக்ஷன் படி தான் செய்வாங்க. ஆக விஷயங்கள் ஒருபொழுதும் உங்களை நிராசை உடையவர்களாக தில் சிக்கஸ்தாக ஆக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எப்போதும் உற்சாகம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆக பரமாத்மாவுடைய அன்பானது சுகமயமான ஆனந்தமயமான ஊஞ்சலில் உங்களை ஆட்டிக்கொண்டே இருக்கின்றனால தான் நீங்கள் ரொம்ப லக்கி மற்றும் லவ்லின் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். திட சங்கல்பத்தின் மூலமாக தீர்வு சொரூபமாக இருக்கின்றீர்கள். பரமாத்மாவுடைய அவார்டு அடைவதற்கு பாத்திரதாரிகள். அப்படின்னாலே ஹீரோ பாட் எடுத்து நடிக்கக்கூடிய ஆத்மாக்கள். அதில் முக்கியமாக பாபா சொல்கிறாங்க, தாதானுடைய பாலனைக்கு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா பதம் குணா அரபு கரப் அதைவிட அதிகமாக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. சேருவதும் சிவனவனின் வீடு
மனசு ஒரு மந்திரக்கோள். அதை வச்சு நாம் எதனாலும் உருவாக்கலாம். மகிழ்ச்சியை உருவாக்குறதா இல்லை கவலையை உருவாக்குறதாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. Mind is a magical wand that can create anything. To create happiness or sorrow is your choice.